இது எல்லாருக்குமே அது கிடைக்குமா? அப்போ யாருக்கு கிடைக்குது? கடவுள் யார் கூட துணை நிற்கிறாரோ அவங்களுக்கு கிடைக்குது. கடவுள் யார் கூட துணை நிற்கலையோ அவங்களுக்கு கிடைக்கல. அவங்க இன்னமும் மோசமான இடத்துக்கு போகிறாங்க. உதாரணத்துக்கு சொல்கிறேன், என் கூட என்ன மாதிரியே ஒருத்தருக்கு அவ்வளோ பிரச்சனை. ஆனால் இன்றைக்கி அவர் ஒரு மோசமான நிலைமையில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கார். அப்போ இதெல்லாம் என்ன ஆகுது? கடவுளோட துணை இருப்பதால் நாம் அதை கடக்கிறோம். கடவுளோட துணை இல்லாதவங்க அதை கடக்கலை. கடவுளோட துணை எப்படி கிடைக்கும்? நீ நல்லவனாக இருக்கணும், உண்மையானவனாக இருக்கணும், எல்லாத்தையும் தாண்டி திருந்தியவனாக வாழணும். மறுபடியும் கை நீட்டக்கூடாது காசு வேணும்னு. நீ கை நீட்டினா நீ இன்னமும் திருந்தலைன்னு அர்த்தம். இன்னமும் நீ பல பேருக்கு ஃபோன் பண்ணி கேட்குறன்னா இன்னமும் நீ திருந்தலைன்னு அர்த்தம்.